ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடல் பாசி இளநீர் ஜெல்லி தாங்க பார்க்க போகிறோம். அது அல்வா மாதிரி செய்கிறோம். அதுக்கு தேவையான பொருள் இங்கே பாருங்கள். கடல் பாசி 2 பாக்கெட் எடுத்துங்க. இதுதான் கடல் பாசி. இதில் தண்ணி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த கடல் பாசி தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் இளநீ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த இளநீ தண்ணி, அதுக்கப்புறம் அந்த தேங்காய் இருக்கும் இல்லைங்களா, இளநீ தேங்காய், அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி ஒரு 1/4 லிட்ரு ஊற்றிக்குங்க. தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்களே பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நீளமாக கூட இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணோம். இங்கே பாருங்கள். அப்புறம் இது தனியாக ஒரு பாத்திரத்தில் இந்த தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தனியாக நம்ம கடையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சோம் இல்லைங்களா, அது பாருங்கள், அது மாதிரி நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் கடல் பாசி எடுத்து அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடணுங்க. அந்த தண்ணி கொதிக்கும் போது கடல் பாசி நல்லா கரையிற மாதிரி அது போட்டு கிண்டிகிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கடல் பாசி ஃபுல்லாக நல்லா அதில் கரையணும். அப்புறம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதுக்கு மேலேயும் டேஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் சுகர் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இளநீ தண்ணி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. அந்த பாயில் ஆச்சு இல்லைங்களா, அந்த தண்ணியில் ஊற்றி அப்புறம் அது தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1/4 மணி நேரம் வைக்கணுங்க. 1/4 மணி நேரம் வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த தேங்காய் எடுத்து அதில் அப்படியே சும்மா தூவி விடுற மாதிரி தூவி விட்டுக்குங்க. தூவி விட்டுட்டு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருங்க. அப்புறம் இது ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அப்போ நல்லா கூலிங்காக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது வெயில் டைமில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, இந்த மாதிரி நல்லா கட்டியாகிடும். அப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி நீளமாக அல்வா ஷேப்பில் கட் பண்ணி சாப்பிட்டோம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருந்துச்சு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.